திருச்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். கடைசி 2-3 நாளாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு எங்கும் ஒரே பரபரப்பு. பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால பல குழப்பங்கள் மத்தியில் பல முக்கியமான அரசியல் நகர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை மையப்படுத்தி இந்த அடுத்த 2-3 நாளில் ஒரு தெளிவு ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் இப்போ சென்னைக்கு போகிறேன். அங்கு சென்று என்னுடைய கட்சி தலைவர்களுடன் அமர்ந்து தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றியும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அதாவது அடுத்த 10 நாளைக்குள்ள ஒரு ஒரு அரசு பொறுப்பேற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். காரணம், தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 34-35% வாக்கு ஓட்டுகளும், திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 30% ஓட்டும் விழுந்திருக்கு. இது எதை காமிக்குதுன்னா, கிட்டத்தட்ட 65% வந்து ஆன்டி பிஜேபி இல்லைன்னா இந்துத்துவ சக்திகள் இந்த மாநிலத்தில் கால் ஊன்றிடக்கூடாதுன்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோட தான் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். தாவேகாவாக இருக்கட்டும், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மத சார்பின்மையை மையப்படுத்தி ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், மத நல்லிணக்கத்துடன் சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம். அந்த பாரம்பரியத்தில் தான் கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அக்கா தங்கச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை எக்காரணத்துக்கு கொண்டும் மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் நாம் வந்து உடைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தான் காங்கிரஸ் கட்சியும் ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து நேற்று எடுத்திருக்கு. ஸோ இந்த பின்னணியத்தில் தான் நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, இந்த விஷயங்களுக்காக நீங்க போய் அங்க சேர்ந்திருக்கதா சொல்றீங்க. இந்த விஷயத்த தாவேகா தலைவர் சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது போன கவர்மெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்போ தாவேகாவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறதுக்கும் அதே காரணம் தான். இப்போ காங்கிரஸ் சேர்ந்தனால பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து திரு விஜய் அவர்கள் உரத்த குரலில் பேசணுன்றத நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய அளவில் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நம்பலையே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 65% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள கட்சியா காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவா இருந்தாலும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டைரக்ஷன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தாவேகா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில நாங்கள் முழு நம்பிக்கையோட இருக்கிறோம், இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரல்ல சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. நீங்க ராஜ்யசபா ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ இந்த தாவேகாவோட பொழுது நீங்க முழு மனதா இருக்கிறீங்க. அதாவது அரசியல் சூழ்நிலைகள் மாறுறப்ப வந்து தனி ஒரு மனிதன் வந்து ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ லோக்சபால வந்து 39 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணியை மாறிடுச்சு, அவங்களுடைய நிலை என்ன? அதையும் நீங்க சேர்த்து கேட்கணும்ல. கடைசியா நான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ சிட்டிங் எம்பி 39 பேர் இருக்காங்களே லோக்சபா. இப்போ இந்த கூட்டணியில தான் துணை முதல்வரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் வெளியில போயிருச்சுன்றதுனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கூட்டணி வாக்குகள் மூலமா தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தாவேகாக்கு அப்பாற்பட்டு
இங்க வந்து பிஜேபி இந்த கேப்ல விளையாண்டக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்க உள்ள போயிருக்கிறோம். ஒருவேளை நாங்க மந்திரி சபையில இடம் கேட்கறதுனால இவங்க வந்து சுயநலத்தோட போயிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுகல இருந்து ஒரு சிலர் கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. பட் ராகுல் காந்தி அவருடைய அடிப்படை நோக்கம் வந்து பிஜேபி ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்க பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையை வந்து தாவக சரியா பயன்படுத்திக்கிற வேண்டியது அவங்களுடைய கடமை. விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்கு, விலை கொடுத்து வாங்கின காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஸ்டாலினோட இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்ப நீங்க ஆதரவு கொடுக்க போற காங்கிரஸ் கட்சிங்கிறது எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க? இப்ப விஜய் வந்து அதாவது தேர்தல் பிரச்சார நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக் விட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பஞ்ச் டயலாக்குக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு பிரித்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய காலகட்டம் இது கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் மக்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உறுதி அளித்திருக்கக்கூடிய பல திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறாரு, அதுக்கான கஜானால போதுமான பொருளாதார சூழ்நிலை சரியாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ டெலிவர் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு முன்னாடி பேசின எல்லா பஞ்ச் டயலாக்கையும் இப்போ நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கொடுத்த அந்த உறுதி, அதாவது இந்த ப்ராமிசஸ் கேரண்டிஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் விஜய் வந்து முன்வைத்தார். இப்ப தாவேகாவும் தாவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்புறீங்களா? இப்ப இதை வந்து நீங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து கீழே இப்போ நீங்க எல்லாருமே வந்து தேர்தல் நடந்தப்ப வாக்களிச்சப்ப கேம்பெயின் நடந்தப்ப எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. இந்த இடத்துல வந்து தாவேகாவுக்கு மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் பொசிஷன்ல இருக்காங்க. என்னன்னா மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய அளவுல காசு செலவழிச்சு தான் இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா தாவேகால நின்று போட்டி போட்டவங்க யாருக்குமே வந்து அவ்வளவு தூரத்துக்கு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தமே இல்லை. இப்ப திருச்சியில எனக்கு தெரிஞ்ச 2-3 கேண்டிடேட்டை தவிர யாரு கேண்டிடேட்னே தெரியல. உண்மையா பொய்யா? நவல்பட்டு விஜய் இந்த மாதிரி 2-3 கேண்டிடேட்டை தவிர தாவேகால விசில்ல யாரு கேண்டிடேட்னே யாருக்குமே தெரியல. அவங்க காசும் செலவழிக்கல, நோட்டீஸும் போடல, வண்டி கட்டி மைக்கு கட்டி பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஜெயிச்சுட்டாங்க. இப்ப அவங்க பெரிய அளவுல கோடிக்கணக்கில் காசு செலவழிச்சு ஜெயிக்காத காரணத்தினால திருப்பி இந்த சிஸ்டத்துல வந்து காசு எடுக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ஊழல் மிகவும் கம்மியா, ஊழலை மொத்தமா ஒழிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா அதை கண்டிப்பாக குறைக்கணும்னு நினைச்சா, அதாவது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பொலிட்டிக்கல் வில் கண்டிப்பா இதை நம்ம குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பா குறைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க இவ்வளவு செலவழிச்சா நாங்க இந்த காசு எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தாவேகா எம்எல்ஏக்கள் இல்லை. அதனால அந்த பொசிஷன் கரெக்டா இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி போகுதுன்றதுல நம்ம எல்லாம் உற்று நோக்கி, நீங்க மீடியா கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து 4th பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸின்ற கணக்குல நீங்க கண்டிப்பா அதை சுட்டி காமிச்சீங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நானும் நேற்று நைட்ல இருந்து நியூஸ் மீடியால பாக்குறேன், ரெண்டும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது திமுக வந்து காங்கிரஸ் அங்க போனதை பத்தி திமுகல இருந்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு. பிஜேபியோட நேரடி தொடர்புல கூட்டணியில நின்ன ஒரு கட்சியோட திமுக போகுதுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரதே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா நீங்க பாக்கலையா? இப்ப நீங்க திமுகவுக்கு அழைப்பு கொடுக்கறதுல திமுகவோட கலந்து பேசாம ஏன் இத்தகைய முடிவு எடுத்தீங்க? யாரு? காங்கிரஸ் கட்சி திமுகவோட கலந்து பேசுவதற்கு முன்பு அல்லது திமுகவோட கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசுவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படி தன்னிச்சையாக ஒரு முன்முடிவு எடுத்தாங்க? அதாவது இந்த திமுக கூட்டணியில திமுக தான் கரெக்ட், நீங்க புரிஞ்சு. திமுக கூட்டணியில திமுக தான் பிரதான முக்கியமான கட்சி. இந்த தேர்தல் ரிசல்ட் வரப்ப அவங்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, கரெக்டா? ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்தலுக்கு முன்னாடியே பெரிய அளவுல இல்லாம போனது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம இங்க பார்க்கணும்.
திமுக ஒரு பெரிய மனப்பான்மையோட நடந்துக்கிடுச்சுன்னு குற்றம் சாட்டுறீங்க. குற்றம் சாட்டல, நடக்கலன்னு சொல்றேன். குற்றம் நான் சாட்டல. அது குற்றமா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். கும்பகோணம் மேயர் வந்து பதவியில் வசதி திமுக வகிக்கிறாங்க. கும்பகோணம் மேயர் ஒரே ஒரு மேயர் அது இந்த சூழ்நிலையில் அப்படிதான் இருக்கும். இல்லை கூட்டணி கட்சியில கூட்டணி கட்சி சார்பாக தான் மேயர் ஆனது. ஆமா, நமக்கு மேயர் கூப்பிட்டாங்க, அது விலகணும்னு சொல்லி கவுன்சிலர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து அது லோக்கல் பிரச்சனை. அவங்க வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் காமிக்க முடியலன்னா கண்டிப்பா போகணும். சரி, இப்ப நீங்க 5 பேர் சேர்ந்து அங்க பெரும்பான்மை இல்லாம இருக்கு, எப்படி சமாளிப்பாரு? அதாவது உங்க முடிவு என்னவா இருக்கு? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஜேபி இதுல விளையாடாம இருக்கிறதுக்காக தான் நாங்க எடுத்த இந்த முடிவு. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி எப்படி விளையாடும்? வெயிட் பண்ணுங்க. பிஜேபி மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் எம்எல்ஏவே இல்லாமலும் விளையாண்டுருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி விளையாட்டு சித்து விளையாட்டுகள்லாம் இங்கே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் காங்கிரஸ் மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ள இறங்கின பிறகு இன்னும் சொல்ல போனா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட், பிஜேபி தமிழகத்துல காலி ஒன்றிடக்கூடாதுன்ற மிக முக்கியமான உன்னதமான நோக்கத்தை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடைசி 5 வருஷமா முன்னிறுத்தி அரசியல் செஞ்சோம். கரெக்டா? அப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு வெளியிலிருந்து கூட நாங்க தாவேகாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி. ஆனா பிஜேபியை உள்ள விடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம இந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறது தான் பிஜேபியை தடுத்து நிறுத்துறதுக்கான முழு வேலை. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். காரணம் என்னன்னா, திரு ஸ்டாலின் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியவே கவர்னர் மாதிரி, ரவி மாதிரி ஒரு கவர்னரை போட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அதனால பிஜேபி வந்து எல்லா விதத்திலையும் எப்படி சிக்கல்களை ஏற்படுத்தலாம், இந்த தமிழகத்தை எப்படி சின்னாபின்னமாக்கலாம். 65% வந்து ஒரு ஆன்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்குன்னா நிதானமா இங்க ஒரு 4-5 வருஷம் வந்து முழுசா இங்க ஆட்சி முடியறதுக்கு விடுவாங்களா, விட மாட்டாங்களா, இல்லைன்னா அந்த வர லோக்சபா எலெக்ஷனுக்குள்ள இங்க என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்றது அவங்களோட ரொம்ப வருஷமாவே அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ வராததுக்கும் அதான் காரணம். இப்போ இதை அழைக்காததுக்கும் பிஜேபி பின்னாடி இருக்குன்றது நம்புறீங்களா? அது எனக்கு தெரியல. பெரும்பான்மை இல்லை, சப்போர்ட் பண்றதே ஆள் இல்லைன்னா அடுத்த கட்டமா அவர் என்ன செய்வாரு? அது அதாவது நீங்க ஊடகத்துல தான் நீங்களாம் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4ன்னு போட்டிருக்கீங்க. இதுல மிக முக்கியமான ஆப்ஷன் இது எதுவுமே இல்லைன்னா 6 மாசம் பிஜேபி இதை அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடும். அது இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை விடக்கூடாது. ஏன்னா சிறுபான்மையினர், தலித் எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபி அந்த ஸ்டாண்டை மையப்படுத்தி தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால இது வந்து நம்ம வெறும் கட்சி ரீதியா மட்டுமே இதை நம்ம பார்க்காம தமிழகத்தினுடைய அடிப்படை இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்க அந்த பாரம்பரியத்தை வந்து முறியடிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னது 0.17% தான் டிஃபரன்ஸ், அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்றதை பார்த்தாக்க விஜய்க்கு தனிப்பட்ட ஆதரவா இல்ல வெறுப்பு அரசியல்னால மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க? இங்க பாருங்க, விஜய் தாவே கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெர்சென்ட்? 34 புள்ளி. இல்ல டிஎம்கே அலையன்ஸ்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 30 பாயிண்ட் சம்திங். அப்ப டிஎம்கே கூட்டணி தனி கட்சியா நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், தாவேகாவுக்கு 34% இண்டிவிஜுவலா கிடைச்சிருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, தனிப்பட்ட செல்வாக்கா இல்ல மக்கள் திமுக வெறுப்புனால போட்டுட்டாங்க? அரசியல்ல வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே கூடாது சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் 4-5 காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்ப இருக்கிற ஆன்டி இன்குபென்சி. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகருக்காகவே ஒரு ஃபேன் பேஸ், அது நம்ம மறுக்கவே முடியாது. அது ஒரு 15%, 20% இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் என்ன நினைச்சோம், அவருக்கு இப்போ 15-20% கிடைக்கும். ஆனா அதோட மேல ஒரு 15% கிடைச்சிருக்குன்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக வந்திருக்கிற ஓட்டு. ஓகே, இப்ப தாவேகா ஆட்கள் வந்து நிறைய செலவு பண்ணாம ஜெயிச்சிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து நிறைய செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அப்ப எப்படி? கன்னியாகுமரியில 3 சீட்டு, அங்கெல்லாம் வந்து நீங்க அதிகமா செலவழிக்க தேவையில்லை. ஏன்னா அங்க ஆல்ரெடி காங்கிரஸ் சென்டிமெண்ட் இருக்கு. மற்ற 2 இடங்கள்லயும் சாதாரண கேண்டிடேட்ஸ் தான்.
அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி காங்கிரஸும் பெரிய அளவில் செலவழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லையா போன தடவை. ஆட்சியில் இருந்தால் தானே நீங்கள் எதிர்பார்க்குற செலவை பண்ண முடியும். நீங்கள் அதனால் செலவழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தவங்க தான் அதிகமாக செலவழிச்சிருக்காங்க. ஆட்சியில் இருந்தவங்க தான் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஓகே. போய் சந்திச்சிருக்காரு சார், ரஜினி சந்திச்சிருக்காரு. ம் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறீங்க? ரஜினிகாந்த் போயிருந்தோம். இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப அவரும் சரி இந்த சீனில் நம்மளுக்கும் ஒரு சீன் வச்சுக்கோன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். ஓகே.